வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் விகே ப்ரோமோ அண்ட் எடிட்ஸ் சேனல்லேருந்து 1 year ஆஃப் கோட் அதான் பார்க்க போகிறோம். September 5th தான் கோட் படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 1 year அப்படின்றது எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போயோ ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குங்க, ஏதோ இப்படி ஒரு 2 வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் 1 year தான் ஆயிருக்கா. இவர் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான், அந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரியுது 1 year தான் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக விகே ப்ரோமோ அண்ட் எடிட்ஸ் அந்த சேனல்லேருந்து கூலி எல்சியூ ட்ரெயிலர் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். கூலி மூவி எல்சியூவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க. செம்ம கட்டு, வேற லெவலாக கட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அதுமாதிரி நான் எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் வரும், எண்டிங்கில் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கைதி, விக்ரம், லியோ, அப்புறம் கூலி அதெல்லாம் கட் பண்ணி செம்மையாக பண்ணியிருப்பார். 1 year ஆஃப் கோட் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோட சேர்த்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். 1 year ஆஃப் கோட் பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் ரெக்கமெண்டட். கேப்டன், இது மூவில வர மியூசிக்கா? ஞாபகம் நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. அது விஜயகாந்த் அவரு கூட நடிச்ச படம் தானே. இந்த மாதிரி கட்டு ரொம்ப பிடிக்குங்க. டக் டக் டக்குன்னு நடக்கும். சவுண்ட் எஃபெக்ட் இந்த கட்டுக்கு சூப்பரா இருக்கும். வெஹிக்கிள் சவுண்டும் சூப்பர். இந்த படத்துல எனக்கு பிடிச்சதே இந்த கேரக்டர் தான். செம்மையா பண்ணிருப்பாங்க. ஈவில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் இருக்கே. அங்கிள் அங்கிள்னோடதான் டிவிக்கு மதுரை மாநாடு ஞாபகம் வருது. The game is over, but only when I say it's over. Cut by Vicky. Cut. தான் அந்த கட்டு தான் எனக்கு பிடிச்சதே. அந்த மாதிரி அந்த கட், அதுக்கான பேர் என்னன்னு தெரில, அந்த டெக்னிக்கல் டேர்ம் அது என்னன்னு தெரில எனக்கு. பட் அந்த மாதிரி கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக் டக்குன்னு இதே தான் எல்சியூ ட்ரெயிலர்லையுமே பண்ணியிருப்பாரு. அந்த சவுண்ட் எஃபெக்ட், இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் இது பண்ணுறாங்களே, ஒரு கத்தியத்துக்கு குத்துறதா இருக்கட்டும், இல்லை அந்த பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்டோட டப்புன்னு அங்கே ஒரு இடத்துல ஒரு கட் பண்ணுறாங்களே, அதுபோல் அந்த வெஹிக்கிள் சவுண்டு, பைக்கு, காரு, அந்த இதோட சவுண்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் நடிக்க வந்தாலும் கூட இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் அப்படின்றது இந்த அளவுக்கு தேவையான ஒன்று மக்கள் எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரில. இந்த படம் எனக்கு பிடிக்கும், ஓரளவு பிடிக்கும். ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு செம்ம அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. பட் நல்லாயிருக்கும் இந்த படம், கோட் படம். ஆனால் அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கட் வேறு லெவல். அதில் அந்த மாதிரி படத்தில் எனக்கு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கேரக்டர் வைஸ் சொல்லணும்னா அந்த ஜீவன் கேரக்டர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டீசெண்டான படத்தில் இந்த கேரக்டர் பக்கா. இப்போ ஒரு சில படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஓகேவான ஒரு படமாக தான் இருக்கும், பட் அதில் உள்ள சாங் வேறு லெவலாக இருக்கும்ல, அந்த சாங்னால அந்த படமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஓரளவு டீசெண்டான படம் தான். பட் ஜீவன் அப்படின்ற அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் கூட எதுவும் ஒரு மாதிரியாக கொண்டு போனேன். இந்த ஜீவன் கேரக்டரை கிளைமேக்ஸில் பேசியே திருத்திடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். அது பண்ணாததுனால தான் இப்போ எனக்கு அந்த கேரக்டரே பிடிச்சிருக்கு. பியூர் ஈவில் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது குளோன் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அது தெரில செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஐடியா வச்சுருந்தாரு என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் செம்ம கேரக்டருங்க அந்த ஜீவன் கேரக்டர். அது அந்த கேரக்டருக்கு தான் டிஏஜிங் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த இன்னொன்று யங்கர் வெர்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ட்ரோவில் வந்த விஜயகாந்த் அந்த கேரக்டர்லாம் ஏஐயில் பண்ண மாதிரி இருக்கும். தெரில அது ஏஐயில் பண்ணாங்களா இல்லை அதுக்கும் 3Dயில் டிஹெச் பண்ணாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து 3Dயில் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. அது ரெண்டையும் பார்க்க ஏஐயில் ஏதோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த 2 இதுக்கும். ஜீவன் கேரக்டர் மட்டும் தான் ப்ராப்பராக 3Dயில் மாடல் பண்ணி அனிமேட் பண்ணி மோக்கப் பண்ணி பண்ணது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், மாடி பார்த்துட்றேன். ஸோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வெங்கட் பிரபு கிட்ட கேட்டிருப்பாங்க,
பிரபுதேவா தானே இந்த மேனன் குடும்ப சத்தத்துக்கு காரணம், ஏன் விஜய பழிவாங்க துடிக்கிறார் அப்படின்ற மாதிரி. லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். கமர்ஷியல் ரொம்ப பக்கா கமர்ஷியல் படம் தான். நான் செந்தூர பாண்டி தம்பில முக்கியம் தான். எனக்கு தோல்வின்றது எல்லா மக்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. டைரக்டரை பொறுத்து நான் பார்க்கலாம். மியூசிக் ஏதோ காந்தின்னு MS காந்தின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஜீவன் தான் கோட்டா. You're talking to a real goat. அவர் தளபதி, ஒரு இளைய தளபதி. The game is over, but only when I say it's over. விக்கி இருங்க பார்த்துடுறேன் நான். சாட்ஸ் MS காந்தி ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். மிஸ்டர் பதிலாக தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்காரு நினைக்கிறேன். எஸ் அப்படியே தான் இருக்கும். நைஸ் எடிட், வேற லெவல். இதே மாதிரி அந்த கூலி LC விட்றீங்களா, அதுவே பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருப்ப உடனே அந்த டக்குன்னு அந்த இது வரும். ஒரு 4 வீடியோ காமிக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அதில் ஃபஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கண்டென்ட் ஃப்ரம் பரத்.